எல்லா தமிழ் மக்களுக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சிம்பிளாக ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து செய்ய போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் க்யூட் லைஃப் தமிழாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு பவுலில் கொஞ்சமாக வந்து தயிர் சேர்த்துக்கிறேன். நான் 400 கிராம் சிக்கன் வந்து செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 50 கிராம் தயிர் வந்து இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த சிக்கன் ஃப்ரை வந்து பேச்சுலர்ஸ்க்கு அதுக்கப்புறம் பிகினர்ஸ்க்கு ரொம்பவே ஏற்றது. நம்ம இதில் வந்து ரொம்ப அதிகமான பொருட்கள் சேர்க்க போகிறதில்ல, கம்மியான பொருட்கள் வச்சு எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தயிர் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் வந்து 400 கிராம் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸோ மொத்தமாக வந்து உப்பு எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜீரகப்பொடி சேர்த்துக்கிறோம். ஜீரகப்பொடி சேர்த்திங்கன்னா சிக்கனோட ஸ்மெல் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி வந்து சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்ததுக்கப்புறம் காரத்துக்கு வந்து நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்க போகிறோம். தனி மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறோம். இந்த சிக்கன் ஃப்ரைக்கு நம்ம சிக்கன் 65 மசாலாவோ அதுக்கடுத்து வந்து கரம் மசாலாவோ எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சிம்பிளாக இந்த 3 பொடியை வச்சு நம்ம வந்து ஒரு சூப்பரான சிக்கன் ஃப்ரை செய்ய போகிறோம். இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல கன்சிஸ்டன்சிக்கு இதை கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம அலசி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நம்ம தயிர் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், சூப்பராக வெந்துடும். நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறது கிடையாது, தோசை தவாவில் வச்சு தான் ஃப்ரை பண்ண போகிறோம். அப்போவே வந்து இது வந்து நல்லா வந்து ஜூஸியாக இருக்கும். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அதில் வந்து சிக்கனை வந்து சிக்கனை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசாலா வந்து எல்லா சிக்கனும் நல்லா கோட்டாகிற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஃப்ரீசரில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வச்சுருங்க. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம வந்து இதை எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக இந்த சிக்கன் ஃப்ரை வந்து முடிஞ்சிடும். இந்த சிக்கன் ஃப்ரை வச்சு நீங்கள் வந்து ரச சாதம் சாம்பார் சாதத்துக்கெலாம் சூப்பராக சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து எடுத்து ஃப்ரீசரில் வச்சிடலாம். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் வந்து சிக்கனை வந்து எடுத்துட்டேன். பாருங்கள், நல்லா மசாலாலாம் ஊறி சூப்பராக வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுக்கு நான் தோசை தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதை வந்து காய வச்சுருக்கேன். எண்ணெய் வந்து காஞ்சதுக்கப்புறம் சிக்கனை வந்து அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம சிக்கன் 65லாம் செஞ்சோம் அப்படின்னா வந்து அதில் அந்த எண்ணெய் வந்து அதுக்கப்புறம் வேறு எதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, அது வேஸ்ட்டாக தான் போகும். இந்த மாதிரி நீங்கள் தோசைக்கல்லில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வந்து எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. தேவையான அளவு எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணுவோம், எக்ஸ்ட்ரா வந்து நமக்கு எண்ணெய் வந்து வேஸ்ட் ஆகாது. இப்போ நம்ம 1 கிலோ 2 கிலோ அந்த மாதிரி சிக்கன் 65லாம் செய்ய போகிறோம் அப்படின்னா அது வந்து கண்டிப்பாக எண்ணெயில் தான் நிறைய எண்ணெய் ஊற்றி அந்த மாதிரி தான் செய்யணும். நம்ம கம்மியாக செய்ய போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணிக்கலாம். அதிகமான எண்ணெயும் நமக்கு வேஸ்ட் ஆகாது. இப்போது நான் எல்லா சிக்கனையும் எடுத்து வச்சுட்டேன். இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேமில் வந்து குக் ஆகட்டும். ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா வந்து சீக்கிரமாக கருகிடும், நல்லா வேகாது. அதனால் வந்து நான் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு குக் பண்ண போகிறேன். இப்போது சிக்கனை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு வச்சாச்சு. ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம். இது வந்து மொத்தமாக ஒரு 5 to 7 மினிட்ஸ்லேயே வெந்துடும். அதுக்கு மேலே டைம் எடுக்காது. நம்ம வந்து தயிர் சேர்த்துருக்கோம் அப்படிங்கிறதுனால வந்து இது ரொம்பவே சாஃப்டாகிடும், சீக்கிரமாகவும் வெந்துடும். அந்த ஜூஸினஸ் வந்து அப்படியே இருக்கும், சிக்கன் வந்து ட்ரை ஆகாது. இப்போது நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். நம்ம இந்த கம்மியான எண்ணெயிலேயே சூப்பரான ஒரு சிக்கன் ஃப்ரை வந்து செஞ்சிட்டோம். கருகிடாமல் எல்லா பக்கமும் நல்லா பெரட்டி போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ சூப்பராக வந்து சிக்கன் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். பிளேட்டுக்கு மாற்றிட்டு அதில் கொத்தமல்லி புதினா வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் லெமன் கூட சேர்த்து இதில் பிழிஞ்சு சாப்பிட்லாம். இந்த சிம்பிளான சிக்கன் ஃப்ரையை வந்து கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு ஷேர் பண்ணுங்கள்.